இரும்பு பெண்மணி. அதிமுக அப்படிங்கிற பேர் இயக்கத்துல இணைஞ்சு கொள்கை பரப்பு செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர் மாதிரியான பல பதவிகளை அலங்கரிச்சவங்க ஜெயலலிதா. அரசியல் வாழ்க்கையில ஒரு பெண் சிங்கமா அவங்க எதிர்கொண்ட காட்டாற்று வெள்ளங்கள், கரடுமுரடான பள்ளத்தாக்குகள், பிரளயங்கள், பூகம்ப குலுங்கல்கள் அதிகம். புரட்சி தலைவரோட மறைவுக்கு அப்புறமா அதிமுக ஜெயலலிதா அணி, ஜானகி அணி அப்படின்னு ரெண்டா பிளவுபட்டு நின்ன நேரம். அதிமுகவோட இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. புரட்சி தலைவி ஜெயலலிதாவும் அவங்களோட அணியினரோ சேவல் சின்னத்துல களம் கண்டாங்க. புரட்சி தலைவி ஜெயலலிதா அந்த நேரத்துல தான் முதல் முறையா ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனாங்க. அவங்க மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட அதிமுக ஜெயலலிதா அணி சார்பில் 7 எம்எல்ஏக்கள் அப்போ வெற்றி கண்டாங்க. வெற்றிடத்தை காற்று நிரப்பும் அப்படிங்கிறது விஞ்ஞான விதி. அது மாதிரி ஒரு கட்டத்துல அதிமுக அப்படிங்கிற பேர் இயக்கத்தோட புதிய தானை தலைவியா பொறுப்பேற்றுக்கிட்டாங்க ஜெயலலிதா. காலம் அதிமுக அப்படிங்கிற கட்சிய அவங்களோட கைகள்ல கொண்டு வந்து சேர்த்துச்சு. அதுக்கப்புறம் 1991ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக வெற்றி வாகை சூடுச்சு. புரட்சி தலைவி ஜெயலலிதா முதல் முறையா முதல்வரானாங்க. 1992ல தமிழகத்துல அவங்களோட தலைமையிலான அதிமுக ஆட்சியின் போதுதான் காவல்துறையில புதிய அத்தியாயம் தொடங்குச்சு. தமிழகத்து பெண்கள், பெண் குழந்தைகளோட பாதுகாப்பை உறுதி செய்யற வகையில புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு புதுமை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுதான் அனைத்து மகளிர் காவல் நிலையம். சென்னை 1000 விளக்கு பகுதியில முதல் அனைத்து மகளிர் காவல் நிலையம் முதல்வர் ஜெயலலிதா அவங்களால தொடங்கப்பட்டுச்சு. அனைத்து காவல் நிலையங்களிலேயும் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டுச்சு. 2011ல புரட்சி தலைவி ஜெயலலிதா மறுபடியும் முதல்வர். தமிழக வரலாற்றுல அடுத்தடுத்து மறுபடியும் மக்களால தேர்வு செய்யப்பட்டு ஆட்சிக்கு வந்த பெருமை அதிமுகவுக்கு உண்டு. அந்த பெருமையை நிகழ்த்தி காட்டினவரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருக்கு அப்புறமா தமிழக வரலாற்றுல அந்த அரிய சாதனைய நிகழ்த்தி காட்டினவங்க புரட்சி தலைவி ஜெயலலிதா தான். 2011, 2016 சட்டமன்ற தேர்தல்கள்ல அந்த மிகப்பெரிய சாதனைய அவங்க நிகழ்த்தி காட்டினாங்க. அம்மா அப்படின்னா அன்புன்னு சொல்லுவாங்க. புரட்சி தலைவி ஜெயலலிதா தமிழக மக்கள் மேல கொண்டிருந்த அளப்பரிய அன்பின் அடையாளம் தான் அவங்க கொண்டு வந்த அம்மா உணவகங்கள். குறைஞ்ச விலையில நிறைவான உணவை ஏழை எளிய மக்கள் உண்ண முடிஞ்சது. அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா மருந்தகம், அம்மா சிமெண்ட், அம்மா சிறுவணிக கடன் உதவி, அம்மா இ சேவை மையம், அம்மா அமுதம் பல்பொருள் அங்காடி, அம்மா ஆரோக்கிய திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம், அம்மா இருசக்கர வாகன திட்டம், அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம், இது எல்லாம் பெண்கள் முன்னேற்றத்தை மனசுல வச்சு புரட்சி தலைவி அவர்கள் கொண்டு வந்த பெருமைக்குரிய திட்டங்கள். முல்லை பெரியாறு அணையில நீர் தேக்கும் உயரத்தை 142 அடியா உயர்த்த செஞ்சது எல்லாம் அவங்களோட தனிப்பெரும் சாதனைகள். சென்னை மறைமலை நகர்ல ஃபோர்ட் மோட்டார்ஸ், BMW, ஒரகடத்துல ரொனால்ட் நிசான் கார் தொழிற்சாலைகளோட தமிழ்நாட்டோட 14 இடங்கள்ல புதிய தொழில்பேட்டைகளை அமைச்ச பெருமையும் புரட்சி தலைவியே சேரும். புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆட்சியில தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருந்துச்சு. ஜெயலலிதா முதல்வரா இருந்த காலகட்டத்துல பள்ளி மாணவர்களுக்கு 4 இணை சீருடை, நோட்டு புத்தகம், மதிய உணவு, புத்தகப்பை, சைக்கிள், விலையில்லா மடிக்கணினி மாதிரி நிறைய விஷயங்கள் வழங்கப்பட்டுச்சு. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் 2003ஆம் ஆண்டு 720 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய வீராணம் திட்டத்தை கொண்டு வந்து சென்னை மக்களுக்கு 180 மில்லியன் லிட்டர் குடிநீர் கிடைக்க செஞ்சு தாகம் தணிச்சாங்க. புரட்சி தலைவி ஜெயலலிதா முதல்வரா இருந்தப்போ நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக 37 தொகுதிகள்ல வெற்றி கொடி நாட்டுச்சு. ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக 2011ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு தேர்தல்ல கூட தோல்விய தழுவல. VAO நியமனம் மூலமா சமூக புரட்சி ஒன்ன சத்தம் இல்லாம சாதிச்சு காட்டினவரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவரோட வழிய அடியொற்றி தமிழகத்துல இடஒதுக்கீடு அப்படிங்கிற விளக்கு அணையாம அத சட்ட நடவடிக்கை மூலமா காத்தவங்க புரட்சி தலைவி ஜெயலலிதா. 69% இடஒதுக்கீட்ட தனி சட்டமா நிறைவேற்றி அரசமைப்பு சட்டத்தோட 9வது அட்டவணையில அதை இடம்பெற செஞ்சவங்க புரட்சி தலைவி. அது மூலமா இடஒதுக்கீட்டுக்கு சட்டபூர்வமான பாதுகாப்பு அளிச்சவங்க அவங்க. இடஒதுக்கீட்ட காத்த வரலாற்று நாயகியா
சமூக நீதி காத்த வீராங்கனையா புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களது புகழ் வரலாற்றோட ஏடுகள்ல இன்றும் என்றும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு.